இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். கடந்த தியானங்களிலே ஆசாரியனாகிய ஏலியின் வாழ்வில் இருந்து தியானங்களை நாம் பெற்று வருகிறோம். முதல் 4 அதிகாரங்கள் 1 சாமுவேலின் புத்தகத்திலே நீங்கள் இவரை குறித்து வாசிக்கலாம். இஸ்ரவேலுக்கு அவர் ஆசாரியராகவும் பிரதான ஆசாரியனாக மாத்திரமல்ல, அவர் நியாயாதிபதியாகவும் இருந்து 40 ஆண்டு காலம் தன்னுடைய உத்தரவாதத்தை அவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை இந்த அதிகாரங்கள் சொல்லுகிறது. இந்த அதிகாரங்களிலெல்லாம் நீங்கள் பார்க்கிற காரியம் என்ன? கடவுளின் அதிருப்தியையும் கடவுளின் வேதனையையும் தான் ஏலி தன் வாழ்க்கையிலே சம்பாதித்து கொண்டார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஆண்டவர் இந்த மனிதரை குறித்து திருப்தியாய் இருக்கவில்லை. கடவுள் இவரை குறித்து மிகுந்த வேதனையும் துக்கத்துடனும் இருந்தார் என்பதை ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. என்ன காரணம்? அதற்கான 2 காரணங்களை கடந்த தியானத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு 3வது ஒரு காரணத்தை கவனிப்போம். ஏன் ஏலி தன் வாழ்க்கையிலே கடவுளை மகிமைப்படுத்த முடியவில்லை, அவருக்கு பிரியமாக அவர் நடக்க முடியவில்லை என்பதை நீங்கள் கவனிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் ஏற்கனவே கண்ட பிரகாரம் பெயர் தெரியாத அந்த தேவனுடைய மனிதன் வந்து தன்னுடைய கண்டன வார்த்தைகளை கடவுளின் வார்த்தைகளாக ஏலிக்கு அறிவித்த போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், 29வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் கவனிக்கலாம். 29வது வசனத்தின் பின்பகுதி என்ன சொல்லுகிறது? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இதுதான் ஆண்டவருடைய வேதனையான கண்டன குரல். ஏலி என்ன செய்தார்? தன்னுடைய குமாரரை மதிப்பதை விட இறைவனை அவர் குறைவாகவே மதித்தார். தன்னுடைய குமாரர்களை மேன்மைப்படுத்துவதை விட கடவுளை அவர் குறைவாகவே மேன்மையாக எண்ணினார். எப்படி நமக்கு இது தெரிகிறது? ஆண்டவர் இதை சொல்லுகிறார். எதை வைத்து ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? ஏற்கனவே நாம் பார்த்த 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை அடிப்படையாக கொண்டுதான் இது பேசப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இஸ்ரவேல் மக்கள் கொண்டு வந்து செலுத்துகிற எல்லா விதமான பலிகளின் சிறந்த அம்சங்களை எல்லாம் அவனுடைய குமாரர்கள் பலவந்தமாய் எடுத்துக்கொண்டு மிச்சம் மீதியைத்தான் கடவுளுக்கு செலுத்துவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலுடைய காணிக்கைகளை கொண்டு நீங்கள் உங்களை கொழுக்க பண்ணுவானேன். இதிலே ஏலியின் பங்கு என்ன? இதை அவர் அடக்காமல் போனார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பிந்தின நாட்களிலே ஆண்டவர் சாமுவேலை கொண்டு பேசின போது சாமுவேலின் மூலமாய் ஆண்டவர் இதைத்தான் சொன்னார். தன்னுடைய குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அறிந்திருந்தும் ஏலி அவர்களை அடக்காமல் போனான் என்று ஆண்டவர் சொல்லுகிற புகாரை கவனிக்கலாம். எப்படி அவர் அடக்கி இருந்திருக்கலாம்? ஒன்று, அவர்களை அவர் கண்டித்திருக்க வேண்டும். அப்படி நடக்காமல் இருப்பதற்கு தன்னுடைய முழு எதிர்ப்பையும் அவர் தெரிவித்திருக்க வேண்டும். அதையும் மீறி அவர்கள் செய்திருப்பார்களே என்றால் அவர்களை அந்த ஆசாரியர்கள் என்கிற பொறுப்பில் இருந்து அவர்களை நீக்கி இருக்க வேண்டும், விலக்கி இருக்க வேண்டும். இதையெல்லாம் அவர் செய்யாமல் கண்டும் காணாமலும் அவர் இருந்ததை போலவே அவர் இருந்து விட்டார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இறை மக்களே, இதைத்தான் ஆண்டவர் மிக வேதனையுடன் கூறினார். என்னை விட நீ உன் குமாரரை மதிப்பானேன், என்னை மகிமைப்படுத்துவதை விட நீ உன் குமாரர்களை அதிகம் மகிமைப்படுத்துவானேன் என்று கூறி
சாபத்தை ஏலியின் குடும்பத்தின் பேரில் கூறினதை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். எவ்வளவு அதிகமாய் இது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நடக்கிறதல்லவா? கடவுளை நாம் மகிமைப்படுத்துவதை விட மனிதர்களை நாம் அதிகம் மகிமைப்படுத்துகிறோம். கடவுளை மேன்மைப்படுத்துவதை விட மனிதர்களுக்கு நாம் அதிகமான மேன்மையையும் கனத்தையும் கவனத்தையும் நாம் கொடுக்கிறோம். இது எப்படி நடக்கிறது? ஏலியின் வாழ்க்கையிலே இப்படித்தான் நடந்தது. கடவுளுக்கு செலுத்த வேண்டிய முதன்மையானவைகள் மனிதர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதை குறித்து ஏலி எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நிஜமாகவே நடக்கிறது. கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் செலுத்தப்பட வேண்டிய முதன்மைகளை பல நேரங்களில் மனிதர்கள் பறித்து கொள்ளும் போது அந்த முதன்மைகளை கடவுளுக்கு செலுத்தப்பட வேண்டும் மகிமையை செலுத்துவதற்கு இடையூறாக மனிதர்கள் வரும்போது நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை, அதை நாம் கண்டு கொள்வதில்லை. இரண்டாவதாக, மனிதர்களை நாம் கண்டிப்பதற்கு பதிலாக கடவுளிடத்தில் நாம் அமைதியாய் இருக்க பழகிவிடுகிறோம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கடவுள் இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமே தவிர மனிதர்களிடத்திலே நாம் சொல்லுவதற்கு பல நேரங்களிலே தயங்கி விடுகிறோம். மனித ஆதிக்கங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். கடவுள் நம்மை ஆளுகை செய்வதற்கு பதிலாக மனிதர்கள் நம்மையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கடவுளுக்குரிய உறவுகளையும் மனிதர்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் கெஞ்ச வேண்டிய ஜெபம் இதுதான். ஒருபோதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில உமக்கு செலுத்த வேண்டிய மகிமையையோ கனத்தையோ மனிதர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அதை நான் செலுத்துவதற்கு மனிதர்கள் இடையூறாய் இராதபடிக்கு நான் கவனமாய் பார்த்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். நம்முடைய முதன்மைகள் எப்பொழுதுமே ஆண்டவருக்குத்தான் போய் சேர வேண்டும். ஒருபோதும் அதிலே மனிதர்கள் குறுக்கிடக்கூடாது. கடவுள் தன்னுடைய உறவுகளிலே ஒருபோதும் மனித தலையீடுகள் இருப்பதை அவர் ஏற்பதில்லை. அவர்கள் எவ்வளவு நெருக்கமானவர்களாய் இருந்தாலும், உறவிலே அவர்கள் எவ்வளவு நமக்கு உருக்கமும் அன்பும் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தாலும், கடவுளுக்குரிய ஸ்தானத்தை இன்னொருவர் எடுத்துக்கொள்வதையோ அதை அவர்கள் ஆளுகை செய்வதையோ கடவுள் ஒருபோதும் ஏற்பதில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்ச வேண்டிய காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நாம் இந்த இடங்களை வாழ்க்கையில ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருபோதும் மனித ஆதிக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெறாமல் இறைவனை மகிமைப்படுத்துவதற்கு நாமும் நம்முடைய குடும்பமும் முன் வருவோமாக. இப்படிப்பட்ட கிருபையிலே கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக. ஆமேன்.